ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மிரர் ஒர்க் ஏற்கனவே 2 டைப் பார்த்துருக்கோம். அடுத்து இன்னும் 2 டைப் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு 2 மிரர் நான் ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டு கிராஸாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இந்த ஸ்டிச் வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இந்த ஸ்டிச் பண்ணணும். குட்டியாக லாக் ஸ்டிச், அடுத்து ஒரு லாங் ஸ்டிச் அந்த மிரரை கவர் பண்ணி திரும்ப இந்த மிரரோட ஓரத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த ஸ்டிச் வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கணும், அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இப்போது இந்த மிரர் சைடில் கேப் இருக்குல்ல, நம்ம த்ரெட்டு போக மிச்சம் இருக்கிற அந்த சைடை வந்து கவர் பண்ணுற மாதிரி அடுத்த ஸ்டிச் அதுக்கு மேலே போட்டு வரணும் கண்டினியூஸாக அடுத்தடுத்து. இப்போ அந்த சைடு இருக்கிற மிரரை கவர் பண்ணிட்டோம். இப்போது இந்த சைடு இருக்கிற மிரரை நம்ம கவர் பண்ணிடலாம். இன்னும் நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் அதை ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டுக்கலாம். இது இந்த கிளாஸில் இருக்கிறதுனால நமக்கு அந்த மிரரை விட்டு அந்த த்ரெட்டு விலகும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த விலகாத மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா அந்த த்ரெட்டு அந்த மிரரோட கேப் தெரியாது நமக்கு. அதனால் பிளாஸ்டிக் மிரரை வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து பிளாஸ்டிக் மிரர்னால் அது ரொம்ப தின்னாக இருக்கும், ஒல்லியாக இருக்கும். நம்ம கிளாத்தோடு ஒட்டி இருக்கிறதுனால அந்த கேப் தெரியாது, மிரரோட கேப் தெரியாது. இப்போது ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை சுற்றி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் கொடுத்துட்டா நமக்கு ஒரு ஃபினிஷிங் டச் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அவுட்லைன் கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு, வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோஸில் கேளுங்க, கமெண்டில் கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் வேறு ஏதாவது ஸ்டிச்சஸ் உங்களுக்கு தெரியணும், இல்லை வேறு ஸ்டிச்சஸ் வேறு ஷேப்பில் போடணும், அது எப்படின்னு தெரியணும் அப்படின்னாலும் கேளுங்க, நான் வீடியோ எடுத்து போடுறேன் அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் பார்த்தோம். இப்போது இதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் கொஞ்சம் ட்ரையாங்கிள்னால நிறையா கேப் இருக்கும் நம்ம மிரரில் அந்த ஓரமாக ஸ்டிச் பண்ணும்போது. இது ஸ்கொயருக்கு அவ்வளோ கேப் வராது, ரொம்ப ஓரமாக தான் பண்ணுற மாதிரி வரும் ஸ்கொயர் ஷேப் பண்ணும்போது. அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், இல்லைட்டா அந்த மிரரை விட்டு விலகிற மாதிரி தான் இருக்கும் இந்த கிளாஸ் மிரரில் போடும்போது. நெக்ஸ்ட்டு மேலே அந்த சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிவர்ஸில் எடுத்து திரும்ப உள்ளக்க ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன்னா ஏற்கனவே ஓரமாக வந்துருச்சா, அதனால் நம்ம உள்ளே ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அதனால் அந்த சைடு ஸ்டிச் பண்ண த்ரெட்டை ரிவர்ஸ் எடுத்து நம்ம திரும்ப உள்ளக்க அப்போ தான் மேலே ஸ்டிச் பண்ணுறதுக்கு வரும். உள்ளே ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்போ தான் வரும், இல்லைட்டா ஸ்டிச் பண்ணுறதுக்கு முடியாது. அதனால தான் ரிவர்ஸில் எடுத்து திரும்ப நான் உள்ளே ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிட்டோமா, கொஞ்சம் பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே பண்ணுறோம். நம்ம இந்த ஸ்டிச்சுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டிச் போட்டோன்னா உள்ளே வராது. இந்த ஸ்டிச் வந்து மிரர் அந்த கேப் உள்ளே வராது. அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம், ரிவர்ஸில் போட்டு அதுக்கப்புறம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த மிரரோட கேப் ஓரமாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிடலாம்.
நீங்கள் உள்ளே இன்னும் க்ளோஸ் பண்ணுறதுனாலும் உள்ளே இன்னும் பண்ணிக்கலாம். ரிவர்ஸில் போட்டு திரும்ப இன்னும் உள்ளே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே போதுமானது, அதனால் நான் விட்டாச்சு. இப்போது இந்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுக்கும் சுற்றி அவுட்லைன் கொடுத்துடலாம். இது கொஞ்சமாக ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி தான் வரும். அவ்வளோதான், நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் ஜர்தோசி வச்சு பீட்ஸ் வச்சுலாம் மிரர் ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அடுத்து வேறு ஷேப்ஸ் மிரர் இருக்குது, அந்த மிரர் வச்சும் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.